மாட்டேன். ஹல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், உங்களை என்னையும் நடத்தி வந்த தகப்பன் எவ்வளவு பெரிய தெய்வம் இல்லையா? மறவாத ஒரு தகப்பன், மாறாத ஒரு நேசர், கரங்களை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். நான் இன்று உங்கள் மத்தியில பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால் என் தகப்பன் கொடுத்திருக்கிற நல்ல ஈவு. அதற்கு நான் என்னத்தை கைமாறு செய்ய போகிறேன் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக அவருக்காக பணி செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை. அதே போலதான் தாவீது தகப்பன் வனாந்தரத்தின் வாழ்க்கை வாழ்ந்த மனுஷனை அழகாக கொண்டு போய் அரண்மனையில் உட்கார வைக்கிறதுக்கு முன்பாக அவனுக்காக ஒரு வீட்டுகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அவன் சொல்லுகிறான், எவ்வளவுதான் தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த குணம் இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம உயர்கிறோமோ அந்த அளவுக்கு தாழ்மை அதிகமாக காணப்படும். இருக்கா? கொஞ்சம் பணம் வந்தாலே நம்ம ஆட்டம் பிடிக்க முடியாது கையில இல்லையா? யாரையும் மதிக்க மாட்டோம், நண்பனை மதிக்க மாட்டோம், உறவை மதிக்க மாட்டோம், சபையை மதிக்க மாட்டோம், ஊழியரை மதிக்க மாட்டோம், சக விசுவாசிகளை மதிக்க மாட்டோம், கொஞ்சம் பணம் வந்தாலே. ஆனால் தாவீது பாருங்கள், அவன் சொல்லுகிறான் அழகாக. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லுகிறது, தேவரே கர்த்தரே தேவரே, என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நான் இப்ப சிங்காசனத்துல உட்கார்றது ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், இந்த வீடு ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், எல்லாம் நீங்க கொடுத்தது. கிரேட்ல மனுஷன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சவன் தன்னுடைய தகப்பனுக்காக எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சான், சாதிச்சான். தேவன் அவனை தூக்கி நிறுத்திட்டார். நீங்கள் நான் என்ன சாதிச்சிருக்கேன் சொல்லுங்க? அந்த சாதனை தான் சாதம் வாழ்வோ, என் தேவனுடைய ஆலயத்துல தூணா இருப்ப அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்கிறீங்களா? தூணா நம்ம அசைத்து பார்க்கறதா முயற்சி எடுப்போம் இல்லையா? அப்போ ஆடு மேய்த்து இருந்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கடவுள் இயேசு சாமிக்காக, இறை ராஜாவுக்காக, யெகோவா தேவனுக்காக, ஆபிரகாமின் தேவனுக்காக, ஈசாக்கின் தேவனுக்காக செய்வதற்கான ஒரு வேலையை எனக்காக ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த வேலையை மிகுந்த கவனத்தோடு அழகாக நம்பின தகப்பனுடைய நாமத்தை சொல்லி அவன் வீழ்த்த ஆரம்பிச்சான். அங்க தொடங்கின அவனுடைய வாழ்க்கை தாங்க சிங்காசனத்துல கொண்டு வந்து உட்கார வச்சது. அந்த உட்கார வைத்த போது கூட அவன் சொல்லுகிறான், இதுவரைக்கும் என்னை காத்து வந்ததற்கு நான் ஏமாத்துறான். என் வீடு எப்படிப்பா சொல்ல முடியுமா ஒன்னால? என்னால என்ன ஆண்டவர் என்னை நடத்தலையே, என்ன ஆண்டவர் என்னை காப்பாத்தலையே, என்ன ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலையே, இதனால நீ நான் கேட்போம். சிந்திச்சு பாருங்க நண்பு தெய்வ பிள்ளைகள். எப்பொழுதும் தகப்பன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல தாழ்மை இருக்கணும். தகப்பன் கொடுக்கக்கூடிய ஊழியத்துல மிகவும் பணிவு இருக்கணும். அதுதான் மிக அவசியம். அது சண்டே கிளாஸ் ஊழியமாக இருந்தாலும் சரி, வேத வாசிப்பதாக இருந்தாலும் சரி, பாடக்கூடிய ஊழியமாக இருந்தாலும் சரி, கீபோர்டு பேடு வாசிக்கிறதாக இருந்தாலும் சரி, மைக் செட் ஆம்பிள்பர் போடுகிறதாக இருந்தாலும் சரி, கேமரா யூடியூப்பில் நீ பணியாற்றுவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் தாழ்மை இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடிய குணம் இருக்கணும். அப்போ தான் ஊழியங்கள் நிறைவாக்க முடியும். அப்போ தான் அவர் உங்களை என்ன பண்ண முடியும், எடுத்து பயன்படுத்தி உயர்த்த முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், விட்டு கொடுக்க மாற்றோம். அதில் தான் நம்ம நிறைய பேர் தோற்று போகிறோம். ஆனால் தாவீதை அவன் செய்த சில தவறுகள் நமக்கு எல்லாருக்கும் வெளிகரமாக இருந்தாலும் அவன் உயர்வையும் தெய்வன் காட்டுகிறார், அவன் செய்த தவறையும் தெய்வன் காட்டுகிறார். தவறு ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வனையும் மற்றவர்களையும் மதிக்கக்கூடிய நல்ல மனிதனாக இருந்தான். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். தகப்பன் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.